ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மில் பூர்ணமாய் விளங்கும்படி உள்ளத்தை ஒருமனப்படுத்தி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த அருமையான வேளையிலே ஆவியானவராகிய தேவன் நம் நடுவில் இடைப்பட வேண்டும். தம்முடைய பூர்ணமான மகிமையை கர்த்தராகிய தேவன் விளங்கும்படியான காரியங்களை உருவாக்க வேண்டும். நாம் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்கிறதை ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறியக்கூடிய ஆவியானவர், நம்முடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் சோதித்து அறியக்கூடிய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மோடு கூட அவைகளுக்குரிய சகல மகிமையான காரியங்களின் ஊடாக இடைப்பட போகின்றார். அவருடைய பரிசுத்தமுள்ள தொடுதலுக்காக நாம் காத்திருக்கின்றோம். அவருடைய பரிசுத்தமுள்ள மகிமை நம்மில் இறங்கி வரும்படிக்காக நாம் காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை நிறைவாக்கும் தேவன் தம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நம் மூலமாய் மகிமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ண போகின்றார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தோட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தோட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் பல்கலைக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவராகிய தேவனுடைய அசைபாடுதலுக்கு நேராக உள்ளத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். ஆவியானவராகிய தேவன் நம் நடுவிலே அசைவாடும்படிக்காக முதல் காரியம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை நாம் திறந்து கொடுக்க போகின்றோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல
அவருக்கு பெயரே பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவன். பரிசுத்த குலைச்சல்கள் காணப்படக்கூடிய இடங்களிலே அவருடைய பிரசனத்தை பார்க்க முடிகிறது இல்லை. அவருடைய பிரசனம் நம் நடுவில் இறங்கி வர வேண்டும் என்றால் முதல் காரியம் நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த ஆவியானவருடைய அசைவாடுதலின் தொடுதலை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து உணர முடியும். எங்கள் இருதயத்தின் பாவங்களை கழுவும்படியாக, எங்கள் சிந்தனைகளின் பாவங்களை கழுவும்படியாக, எங்களுடைய செயல்களின் பாவங்களை கழுவும்படியாக உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் வல்லமையான பிரசனத்தை நாங்கள் வேண்டி விரும்புகிற கர்த்தாவை படினாலே உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசனம் இறங்கி வருகிறதுக்கு தடையாய் காணப்படும் எல்லா தடை சுவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாற்றப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்க ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் எல்லாம் அப்புறமாக்கப்பட வேண்டும். உமக்கும் எங்களுக்கும் மறைவாக காணப்படும் அந்த குறுக்கு சுவர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவிற்காக, கர்த்தருடைய குரலை கேட்க முடியாத அளவிற்காக உண்மையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய பாவத்தின் எல்லா மதில் சுவர்களும் இயேசுவின் நாமத்தினால் இடிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்கள் உள்ளத்தை ஒருமனப்படுத்துகிறோம். உம்மை நோக்கி வருந்தி அழைக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல உம்மை நோக்கி நாங்கள் வாஞ்சித்து கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசனத்தை எங்கள் மேல் ஊற்றும் ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்தம் உள்ள கிருபை எங்கள் மேல் இறங்கி வரும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வேண்டி விரும்பி வருந்தி அழைக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆவியானவரே. உம்முடைய மகா உன்னதமான தொடுதல், உம்முடைய மகா உன்னதமான அசைவாடுதல், உம்முடைய மகா உன்னதமான பிரசன்னம் இங்கு காணப்படும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேளையில் இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த தடைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தடைகளை உடைக்கிறவர் நீர் அல்லவா கர்த்தாவே. இந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு உம்முடைய மகிமையின் வல்லமைகளை பூரணமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கர்த்தாவை வருந்தி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினாலே யோனாவினுடைய காலத்தில் நினிவே பட்டணம் அளிக்கப்படக்கூடிய அந்த நேரம் கர்த்தராகிய தேவனால் தீர்மானிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய யோனா போய் அங்கு கர்த்தராகிய தேவனுடைய உக்கிர கோபம் ஊழப்போகிறது என்பதை பற்றி அறிவித்த மாத்திரத்தில் அங்கு காணப்படும் சிறியோர் பெரியோர் ஆடுகள் மாடுகள் முதற்கொண்டு உபவாசம் பண்ணி கதறி அழுத சத்தத்தை கேட்டு இறங்கின தேவனே, இந்த வேளையிலும் நோக்கி வாஞ்சித்து கதறும் எங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுடைய தெய்வீக வல்லமைகளை இறங்கி வரப்பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கும் ஆவியானவரே, பெரு வெள்ளத்தில் இரைச்சலை போல கடந்து விடும் ஆவியானவரே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள மகிமையினால் எங்கள் உள்ளங்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இறங்க வேண்டும், உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் இறங்க வேண்டும், உங்களுடைய வல்லமைகள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். கர்த்தாவே, நிரப்பும் ஆவியானவரே, நிரப்பும் ஆவியானவரே. இங்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையால் போய்விடாத அளவிற்காக ஒவ்வொருவரும் மேலும் இந்த ஆவியானவரின் அசைவாடுதலின் தொடுதல் இந்த வேளையில் கடந்து வருகிறது. நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறதுனால் அல்ல, அவர்களே தங்கள் வாழ்க்கையிலே அறியும்படியாக ஒரு புதிய மகிமையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும். அருணோதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இந்த வேளையை ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இனி வரக்கூடிய இந்த செய்தியினுடைய நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசி இறுதி ஜெப வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள் மூழ்கி உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆவியானவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள செயல்பாடுகளை பற்றி நாம் சற்று விரிவாக நம்முடைய தியானத்திலே அறிய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்ட அந்த காலம், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு தங்களுக்கு உண்டான எல்லா விதமான படகையும் வலைகள் யாவற்றையும் விட்டு தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுக்கு உண்டான எல்லா அந்த விஷயங்களையும் விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அப்படி ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி கடந்து வந்தாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நிலையிலே கடந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த நாளில் திடீரென்று கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார். நான் உங்களை விட்டு இந்த பூமி விட்டு நான் கடந்து போகிறேன் என்று.
ஜனங்களுடைய உள்ளமெல்லாம் பரிதபித்து கடந்து போக ஆரம்பித்தது. எல்லாத்தையும் விட்டு நாங்கள் பின்பற்றி வந்தோம். எங்களுக்கு குடும்பம் வேண்டாம், எங்களுக்கு வலை வேண்டாம், எங்களுக்கு படகு வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீர் பேசுகிறீர். ஆண்டவரே, இனி நாங்கள் என்ன காரியத்தை செய்ய முடியும்? நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி ஒவ்வொரு ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்கினீர். நிறைய வார்த்தைகளை சொன்னீங்க. பரலோகம் என்கிறது நாங்கள் அறியாத ஒன்றாக காணப்படக்கூடிய நேரத்தில் பரலோகத்தை பற்றி பேசினீங்க. இனி வரக்கூடிய உலகத்தை பற்றி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஆதீனத்தை பற்றி, பிதாவாகிய தேவன் என்றால் யார் என்கிறதை பற்றி, அங்கு காணப்படும் எல்லா திட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி எங்களோடு கூட தெளிவுண்டாக்கி இந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேசி இப்ப திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க, நான் இந்த உலகத்தை விட்டு மெய்யாகவே கடந்து போக போகிறேன்னு. இனி நாங்க எங்க போவோம்? யார் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும்? இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை பண்ணி சொன்னார், நான் உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போகவில்லை என்றால் வேறொரு தேற்றரவாளன் உங்களை தேடி வர மாட்டார். நான் சிறிது காலம் வரைக்கும் உங்களை நடத்தும்படிக்காக வந்தேன், ஆனால் அவரோ கடைசி வரைக்கும் உங்களோடு கூட துணையாய் நின்று வரப்போகின்றார். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் கடைசி பரியந்தம் உங்களை நடத்தக்கூடிய இன்னும் ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தார். அவரை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை சற்று நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 15வது வசனம் வரைக்கும் சில அந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதில் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். தயவுசெய்து எடுத்து வாசிங்க. யோவான் அதில் 16வது அதிகாரம் 7 முதல் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாமல் இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் அவர் வரமாட்டார். நான் போவேனேயாகில் அவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என்னுடைய பிதாவாகிய தேவனிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தினுடைய அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தொடர்ந்து வாசிங்க. இன்னும் அநேகம் காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள் வரும்போது சகலமான சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை அவர் மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த ஆவியானவராகிய தேவனை இயேசு கிறிஸ்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆவியானவராகிய தேவனை பற்றி பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசுகின்றார். இந்த உலகத்தில் சத்தியத்தினுடைய காரியங்கள்லாம் என்னன்னு தெரியல. அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க மனசுல என்னென்ன விருப்பங்கள் உண்டோ இதுதான் சத்தியம் அப்படி சொல்றாங்க. சில இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய நேரங்களில் சத்தியம்னா என்ன, வழி என்றால் என்ன, எந்த மார்க்கத்தின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும், எது ஆண்டவராக தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள் என்பதை பற்றி அறிய முடியாத அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் மன விருப்பத்தின்படி காரியங்களை ஆசரித்துக் கொண்டு வருகிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆவியானவராகிய தேவனை இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் ரெக்கமெண்ட் பண்ணுகின்றார். அவர் சொல்லுகின்றார், சத்தியம்னா உங்களுக்கு தெரியாது, எந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் நீங்கள் அறியாத ஒன்று. ஆகவே இந்த பிதாவாகிய தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியம்,
இந்த உலகத்தில் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலே நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு பக்கத்திலே நின்று சொல்லிக் கொடுக்கும்படிக்காக இந்த ஆவியானவராகிய தேவன் காலங்கள் தோறும் உங்களோடு கூட இணைந்து காணப்படும்படிக்காக நான் இவரை உங்களுக்குள் அனுமதிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். இந்த ஆவியானவராகிய தேவனுடைய சில செயல்பாடுகளை பற்றி நான் உங்களோடு கூட இன்னும் சற்று விரிவாக பேச வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு மனிதனை ஆவியானவராகிய தேவன் மெய்யாகவே அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மனிதன் அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவியானுடைய செயல்பாடுகள் அவனை எப்படியெல்லாம் உருமாற்றத்தின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, சில வார்த்தைகளை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வந்து வாசிக்கிறது மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நாம் சற்று வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது முதல் காரியம் நீங்கள் பலமடைகிறீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். முதல் காரியம், அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை நடத்தி கொண்டு போகக்கூடிய வரைக்கும் அவர்கள் ரொம்ப பலம் நிறைந்தவர்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. அநேகம் விதமான ஜனங்கள் இயேசுவுக்கு பக்கத்திலே வரக்கூடிய நேரத்தில் இந்த சீஷர்கள் தான் இயேசுவுக்கு பக்கத்திலே அவர்களை வரவிடாமல் அடித்து துரத்தக்கூடிய நிலைகள் யாவற்றையும் பார்க்க முடியும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஐயாவுன்னு சொல்லி இந்த ஜனங்கள் தங்களுடைய அதிகாரங்கள் யாவற்றையும் காண்பிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உருவாக்கப்பட்ட பின்பு அவர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நமக்கு பக்க பலமாய் நின்ற இயேசு கிறிஸ்து இப்பொழுது மெய்யாகவே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. இனி யார் யாருக்கு விரோதமாக, யார் யாருக்கு முன்பதாக எத்தனை விதமான அந்த துரைத்தனங்கள் யாவற்றை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தோமோ அவர்களுக்கு முன்பதாக இனி நாம் எப்படி போய் நிற்க முடியும் என்று சொல்லி அவர்கள் அறை கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே நின்று புலம்பி அழ ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவருடைய மனதிற்குள் நினைவுக்குள் வர ஆரம்பித்தது. நான் ஆண்டவராகிய பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அனுப்பக்கூடிய வரைக்கும் நீங்கள் எருசலேமில் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் பேசின அந்த வார்த்தைகளை நினைவிலே கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அறைகளை அடைத்துக் கொண்டு அவர்கள் புலம்பி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவராகிய தேவனுக்கே இத்தனை கதிகளை ஜனங்கள் உருவாக்குகிறது உண்டான நாங்களெல்லாம் ஏமாத்துறோம். நாங்கள் இந்த உலகத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நீர் இருக்கக்கூடிய வரைக்கும் நாங்கள் பலம் நிறைந்த ஒரு மக்களாய் இருந்தோம். இப்ப உங்களுடைய பிரசனம் எங்களை விட்டு போயிருச்சு. இனி நாங்கள் பலவீனமாய் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் பூட்டின அறைக்கதவுகளுக்குள்ளாக உள்ளே உட்கார்ந்து புலம்பி அழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அன்றைக்கு அடைக்கப்பட்ட அந்த கதவுகளுக்கு பின்பதாக நின்று புலம்பி அழுத அந்த மக்களின் மேலே ஆவியானவராகிய தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமைகள் ஊற்றப்பட்ட பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், அடைக்கப்பட்ட அந்த கதவு முதல் காரியம் திறக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அவர்கள் எருசலேம் எங்கிலும் கடந்து போகக்கூடிய அளவிற்காக அதுவரைக்கும் பலவீனமாய் பயந்து போன நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு அந்த பலமும் வைராகியம் எங்கிருந்து வந்தது யாருக்குமே தெரியல. இவர்கள் சாதாரணமாக மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவு அவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஊற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் நடந்த ஒரு மகாபெரிய ஒரு மாற்றத்தை ஜனங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்து எல்லா ஜனங்களும் குடும்பி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல் வீட்டு அறையே அசையக்கூடிய அளவிற்காக அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இது என்னமாய் முடிய போகிறது? இவர்கள் எல்லாரும் அந்தந்த மக்களுடைய பாஷையிலே கர்த்தருடைய நாமத்தை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கிறோமே, இது எப்படியாய் உருவாக்கப்பட போகிறது என்பதை பற்றி அந்த நாட்களில் சீஷர்களை குறித்து மெய்யாகவே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியம் அடையக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அன்று திறக்கப்பட்ட கதவுதான் அன்று முதல் எல்லா ஜனங்களுக்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மகாபெரிய ஊழியத்தின் செயல்பாடுகள் அவைகளின் மூலம் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். பலவீனமாய் காணப்பட்ட அவர்கள் இப்பொழுது பலம் நிறைந்தவர்களாய், எந்த காரியத்திற்கும் அவர்கள் ஆகாதவர்களாய் காணப்பட்ட அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கினது எது என்றால் இந்த ஆவியானவருடைய நிறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது. இதுவரைக்கும்
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு 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 தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இதெல்லாம் நம்மளால சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். இதெல்லாம் நம்மளால இந்த ஒரு விஷயத்தை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மகா உன்னதமான மேன்மையான காரியங்களை நான் செய்கிறது எப்படி? ஆனால் ஆவியானவராக தேவன் ஒரு மனுஷனுக்குள் முதல் காரியம் வரும் பொழுது அவனை அவர் பலம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய பலம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியல. இதுவரைக்கும் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய தன்மைகளை பற்றி, மனுஷனுடைய பலத்தை பற்றி அவன் அறியாதவனாய் காணப்படுகிறான். நம்முடைய கரங்களிலே கர்த்தர் அநேகம் அதிகாரங்களை தந்திருக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறார். இந்த அதிகாரம் மக்களுக்கு மெய்யாகவே இந்த காரியங்களை அறியாமல் போக ஆரம்பிக்கிறதுனால அடிமை நுகத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் வரக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய மனதிலே ஒரு தெளிவு உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆவியானவராக தேவன் உருவாக்குகின்றார். நீ யார் என்பதை பற்றி, உன்னுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை பற்றி, உனக்கு உண்டான அபிஷேகத்தின் வல்லமையினாலே எவைகள் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கிறதை பற்றி இந்த ஆவியானவராக தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் கருத்தாழமாய் காரியங்கள் யாவற்றையும் போதிக்கக்கூடியவராய் விளங்குகிறார். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதர் ஒருவன் காற்றுக்குள் கடந்து போனான். வேட்டைக்குரிய எந்த விதமான காரியம் அவனுடைய கரங்களுக்கு கிடைக்கல. ஆகவே அவன் மெய்யாகவே, அதாவது அந்த அந்த வேட்டையாடி எந்த விதமான பொருளையும் கொண்டு வராமல் வெறும் கையோடு கூட திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வழியிலே சில முட்டைகள் இருக்கிறதை அவனுடைய கண்கள் பார்த்தது. சரி, வேற ஒன்றுமே கிடைக்கல, அந்த முட்டையாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு அந்த அந்த காரியங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அங்கே, அதாவது அந்த 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 முட்டையை கொண்டு போய் அந்த கோழிகளுக்கு கீழாக அடைகாக்கும்படிக்காக வைத்து அதிலே வரக்கூடிய அந்த குஞ்சுகளை எடுத்து நம்ம சாப்பிடலான்னு சொல்லி அவன் பயன்படுத்தும்படிக்காக அந்த காரியங்களை செஞ்சான். ஆனால் அந்த முட்டை அது ஒரு கழுகினுடைய கூட்டிலிருந்து விழுந்த ஒரு முட்டை, அது அவனுக்கு தெரியாது. இந்த கழுகினுடைய முட்டையை கொண்டு போய் அதாவது அந்த கோழிக்கு கீழாக அடையாக வைத்தான். இந்த அடை காத்து அந்த கோழியானது குஞ்சுகள் யாவற்றையும் பொறிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா கோழி குஞ்சுகளும் ரொம்ப புஷ்டியாக, ரொம்ப அழகாக அவைகளெல்லாம் வெளிவரக்கூடியதாக விளங்கிற்று. இந்த கழுகினுடைய குஞ்சுகள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் அதாவது எந்த விதமான ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு தோற்றமாக, அதனுடைய கழுத்தினுடைய ரோமமெல்லாம் இல்லாததாக, பார்க்கும்போது ஒரு அவலட்சணமாக இருக்கக்கூடியதாக. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் எல்லாம் இந்த கழுகினுடைய குஞ்சுகளை ரொம்ப பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன் பாரு, ஒரு தாயினுடைய வயசு தான் நம்ம வந்தோம், ஆனால் நாங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் பாரு, உன்னுடைய அழகினுடைய காரியத்தை பாருன்னு சொல்லி ரொம்ப பரியாசம் பண்ணக்கூடியதாக விளங்கிற்று. இந்த கழுகினுடைய குஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாக காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதுக்கு தான் கடவுள் என்னை இப்படி இந்த மாதிரி உருவாக்கணும் எனக்கு தெரியல, ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. எல்லாரும் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி யோசித்து கழுகினுடைய குஞ்சு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் இந்த கழுகினுடைய குஞ்சுகளும் அதன் பின்பதாக இந்த கோழி குஞ்சுகளும் அப்படி நடமாடி அந்த காரியத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு கழுகினுடைய கூட்டம் வட்டமடித்து அதாவது அந்த குஞ்சுகளை நோக்கி பறந்து வரக்கூடிய நேரத்தில் கோழி குஞ்சுகளின் நடுவிலே தன்னுடைய குஞ்சினுடைய ஒரு காரியம் ஒன்றை மேலே பறக்கக்கூடிய அந்த கழுகினுடைய கண்கள் பார்த்தது. நேராக கீழே வந்துருச்சு. நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லி இந்த கழுகினுடைய குஞ்சை பார்த்து அந்த கழுகு கேட்டது. இல்லை, நான் மற்ற குஞ்சுகளை மாதிரி நான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அவைகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னை அவைகள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த காரியங்கள் யாவற்றையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்க ஆரம்பிக்கிறதுனால நான் சாகலாம் என்று சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் என்பதை பற்றி இந்த கழுகினுடைய குஞ்சு பேசினது. உடனே இந்த தாய் கழுகு அந்த குஞ்சை பார்த்து சொன்னது, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பலம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ இந்த சாதாரணமாக காணப்படக்கூடிய தெருவிலே கிடக்கக்கூடிய புழு பூச்சிகளை கொத்தக்கூடிய, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு பலவீனமான ஒரு பறவை நீ கிடையாது. வானத்தை கிழித்து பறக்கக்கூடிய அளவிற்கு அதீதமான சக்தி பெற்றவன் நீ. உன்னுடைய சிறகுகளுக்கு இருக்கக்கூடிய வல்லமை வேற எந்த பறவைக்கும் கிடையாது. உன்னுடைய அழகுக்கு இருக்கக்கூடிய வல்லமை வேற எந்த பறவைக்கும் கிடையாது. உன்னுடைய அதாவது உன்னுடைய அந்த பார்வையிலே காணப்படக்கூடிய அந்த கூர்மை எந்த பறவைக்கும் கிடையாது. நீ கடவுளினால் மெய்யாகவே வல்லமையாய் உருவாக்கப்பட்டவன். உன்னுடைய திறமை தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த குஞ்சுகளோடு கூட நீ மெய்யாகவே நடமாட ஆரம்பிக்கிறாய். ஆகவே தாய் கழுகாக நீ அதாவது என்னோடு கூட நீ வருகிறது உண்டானால் உன்னை எந்த அளவிற்கு நான் உயர்த்து கொண்டு வருகிறேன் பார் என்பதை பற்றி அழைத்து கொண்டு போய் இந்த கழுகை மெய்யாகவே பறக்கும்படிக்காக பழக்க வைத்து மகா உன்னதங்களை நோக்கி அந்த செட்டைகளை எடுத்து எழுப்பக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கிச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலை நமக்கு தெரியல. இந்த ஆவியானவராகிய தேவன் வரும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கின்றார். நீ யார் என்பதை பற்றி, உன்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது, உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு எப்படிப்பட்டது, நீ என்ன காரியங்களை சாதிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். நீ சாதாரணமாக இந்த பூமியிலே காணப்படும் வேலைகளை செய்ய
செய்யும்படிக்காக அல்ல, ஆண்டவராக தேவனுடைய ஆதீனத்திலே காணப்படக்கூடிய மகா உன்னதமான காரியங்களை செய்யும்படி உருவாக்கப்பட்டவன் நீ. ஆனால் இந்த இடத்துல உன்னுடைய பலத்தை நீ மெய்யாகவே அறிய முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால உன்னுடைய பலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு சாத்தான் பல முனை தாக்குதல்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். சாத்தானை கண்டு இன்றைக்கு நீ மெய்யாக பயப்படக்கூடியவனாய் விளங்குகிறாய். ஆனால் ஆண்டவராகி நான் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிற திட்டம் எப்படி தெரியுமா? உன்னை பார்க்கும் பொழுதே பிசாசு நடுங்கி ஓட போக வேண்டிய அவசியமான ஒன்று. உன்னுடைய கால் எங்கே பட ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்திலே காணப்படும் சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் முறிந்து ஓடி போகக்கூடிய அளவிற்கு நான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன். உன்னுடைய பலத்தை நீ அறியாமல் போக ஆரம்பிச்சனாலதான் இப்பொழுது நீ அடிமை நுகத்திலே சிக்குண்டவனாய் காணப்படுகிறாய் என்று ஆவியானவராக தேவன் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த ஆவியானவராக தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் எனக்கு அறிவை உணர்த்தக்கூடியவராக, நான் யார் என்பதை பற்றியும் என்னுடைய நோக்கம், என்னை ஆண்டவராக தேவன் உருவாக்கி வைத்ததனுடைய நோக்கம் என்னது என்கிறதை பற்றியும், நான் என்ன காரியத்திற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை பற்றியும், எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்கிறதை பற்றியும் தெளிவாய் பேசக்கூடியவர் இந்த ஆவியானவராகிய தேவன். இவர் நமக்குள் வரும் பொழுதுதான் நான் இழந்து போன அந்த வல்லமைகளை திரும்ப நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறேன். இழந்து போன சுதந்திர விதத்தை நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் எங்கோ ஒரு புறமும் நான் எங்கோ ஒரு புறமும் வாழக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நான் பரலோக ராஜ்யத்திற்குரியவன் என்கின்ற மகா உன்னதமான உத்தரவாதம் இந்த ஆவியானவராகிய தேவனுடைய அபிஷேகத்தினால் தான் உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கப்படுகிறது. இவர் இல்லாமல் இருக்கிறது உண்டானால் நம்முடைய நிலைகளை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிச்சிருப்போம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அழிவை நோக்கி நாம் கடந்து போகக்கூடிய மக்களை விளங்கியிருப்போம். இந்த ஆவியானவராகிய தேவன் தான் அறிவை உணர்த்தி நீ யார் என்பதை பற்றியும், உனக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பு என்னது என்கிறதை பற்றியும், உன்னுடைய ஓட்டம் எதை நோக்கி நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றியும் தெளிவுண்டாக பேசக்கூடிய இந்த ஆவியானவராகிய தேவன் பேசுகிறது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் பலப்படுத்தி அநேக மக்களுக்கு முன்பதாக தொடர்ந்து ஓடக்கூடிய வல்லமை பெற்றவனாக இந்த ஆவியானவராகிய தேவன் நம்மை உருவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது காரியமாக ஆவியானவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அது என்ன? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இரண்டாவது காரியம், அன்பாகிய தேவனை ஒரு மனிதன் அறிய வேண்டும் என்றால் அன்பாகிய நம்முடைய மனம் அன்பாக மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அன்பு இல்லாதவன் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாளும் அறியவே முடியாது. வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் எழுதி வச்சிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால அன்புள்ளவன் தான் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த நாட்களில் சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான சதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மனங்களுக்குள் அன்பு என்கின்ற அந்த விகிதத்தை மெய்யாகவே தடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். வசனத்தில் பார்க்கிறோம், கடைசி நாட்களில் மனிதனுடைய மனதிலே காணப்படும் அன்பு தணிந்து போயிடும். ஒருவனை ஒருவன் நேசிக்க முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள். சபையில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்க முடியாது, ஊழியத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்க முடியாது, வேற்று சபையிலே காணப்படக்கூடிய மக்களை நேசிக்க முடியாது. நம்முடைய ஒரே சபையிலே காணப்படக்கூடிய ஒருவனுக்குள் ஒருவன் பகையும் சண்டையும் விரோதங்களும் உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நீங்களும் நானும் தேவனை அறியக்கூடாது என்கிறதுனால சாத்தான் உருவாக்கக்கூடிய பெரிய தந்திரங்களில் ஒன்று இது. நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் அறிஞ்சிட முடியும். அவருடைய சாயலை உங்களாலும் என்னாலும் பார்த்திட முடியும். ஆனால் இந்த அன்பு இல்லாத ஒரு மனிதனால் ஆண்டவராகிய தேவனுடைய உருவம் என்னது என்கிறதை நிதானித்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியத்தை கூட அவனுடைய வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அன்பை நீங்களும் நானும் என்றைக்கு நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ தேவனாகிய கர்த்தரை முழுவதும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் அவருடைய நிலைகள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனை ஒரு முறையாகிலும் தரிசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையின் ஊடாக கடந்து போகிறார். அவருடைய 4 நண்பர்கள் திடீரென்று சொல்லி வர்றாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. அவருடைய சரீரத்தில் கூட ரொம்ப அதிகமான பலவீனங்கள். அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்க எல்லா விதமான காரியத்திலும் பயணிக்கக்கூடிய அவனுடைய மனைவி கூட அந்த யோபுவை விட்டுட்டு போயிட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு உதாசீனப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த 4 நண்பர்கள் வர்றாங்க. இவர்கள் மூலமாக வாகிலும் ஆறுதலை பெறலாம் என்று சொல்லி யோபு அவங்களுக்கு முன்னால் போய் உட்காரக்கூடிய நேரத்தில் இவர்களும் யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விதமான கிரிட்டிசைஸ் பண்ணி, நீ செய்ததான் தப்பு யோபு, எந்த விதமான மனுஷனும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக காணப்படுகிறது இல்லை, நீ செய்ததுதான் பாவம் என்று சொல்லி யோபுவை ரொம்ப மனம் உடையப்படக்கூடிய காரியங்களை அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. யோபு மனதின் ஆழத்தில் ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, ஒரு தடவை உங்களை நான் பார்த்துட்டா போதும், என்னுடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு முன்பதாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு எல்லா மக்களுடைய இயக்கம் அதுதான். ஆண்டவராகிய தேவனை ஒரு முறை நான் பார்த்தால் போதும், எனக்கு உண்டான ஒவ்வொரு காரியங்களையும் நான் அவருக்கு முன்பதாக சொல்ல முடியும். என்னுடைய மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, என்னால் அந்த ஒரு காரியத்தை மற்ற மக்களோடு கூட ஷேர் பண்ண முடியல, பேச முடியல. ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை ஒரு முறை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டா போதும், இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லா விஷயங்களையும் நான் மெய்யாகவே பேசக்கூடிய நான் விளங்கிடுவேன். கர்த்தராகிய தேவனுடைய விருப்பமும் என்ன அப்படின்னா மக்களுக்குள் வாசம் பண்ணுகிறது தான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பமும். ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் தம்மை தடவியாகிலும் ஜனங்கள் கண்டுகொள்ளும்படிக்காக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபமாய் காணப்படுகிறாராம். அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தூரமானவர் அல்லவே என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். நீங்களும் நானும் எப்படியாச்சும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நம்முடைய விருப்பமும் ஆண்டவராகிய தேவனை ஒரு முறையாக நான் பார்க்க வேண்டும், எனக்கு உண்டான ஒவ்வொரு விதமான தீர்வுகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நான் மெய்யாகவே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய விருப்பமும். அந்த 2 விருப்பங்களும் எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், அன்பற்ற அந்த ஒரே ஒரு காரியத்தினால தான். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை அறியவும் அவருடைய காரியங்களின் ஊடாக கடந்து போகும் நம்மால் ஆகும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வர முடியுமா? வசனத்தை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால் தான் அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு அன்பு அல்ல. இயேசுக்குள் காணப்பட்ட அந்த அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே சிலுவையில் அறியும்படிக்காக பிடிச்சிட்டு போறாங்க. பிடித்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அடுத்தது என்ன நடக்கும் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது அவர்கள் யாரும் கொண்டு போய், அதாவது அந்த ஏறுவதற்கு முன்பதாக பிலாத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை அலைக்கழிக்க ஆரம்பிப்பாங்க. அவருக்கு மகா பெரிய உபத்திரவங்கள் யாவற்றையும் தரும்படிக்காக அவருடைய அந்த ஷோல்டரில் அநேக விதமான பாரமான சிலுவைகள் யாவற்றையும் ஏற்றி வைத்து அவரை நேரம் கொல்கதாவுக்கு மென்பதாக அழைத்து கொண்டு போய் சிலுவையை அறைந்து போடுவார்கள் என்கிறது இயேசுவுக்கு தெரியும். இந்த ரோம வீரர்கள் இயேசுவை பிடிக்கும்படிக்காக வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய சீஷர்களிலே ஒருவனாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதன் திடீரென்று சொல்லி தன்னுடைய உடை வாளை உருவி ரோம வீரனுடைய வலது காதரை வெட்டிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த மனுஷனுடைய காதை இந்த சீஷர்களில் ஒருவன் வெட்டிட்டான். இயேசு கிறிஸ்து உடனே அந்த சீஷனை கடிந்து கொண்டு அந்த ரோம வீரனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். இது எப்படி, இந்த அன்பை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. என்னை கொல்றதுக்காக வர்றான், கொல்றதுக்காக வரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நான் அற்புதங்களை செய்கிறேன், இந்த அன்பை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்த அன்பு நீங்களும் நானும் வைக்கக்கூடிய அன்பை போல அல்ல, இதை காட்டிலும் இன்னும் ஆழமாய் என்னை விரோதிக்கிறவனையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பாக, என்னுடைய எல்லா விதமான உடைமைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனுக்கும் நான் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பாக. இந்த அன்பு சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது கடினம். இது ஆவியானவராகிய தேவனுடைய உதவியினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். இந்த ஆவியானவராகிய தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார். அந்த வசனத்தில் பார்க்கிறோம், மேலும் தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களிலே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் இந்த அன்பு எந்த காரியத்திற்கும் ஈடு இணையற்ற ஒரு அன்பு. ஆண்டவராகிய இயேசுவுக்குள் எப்படிப்பட்ட அன்பினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தது. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாம் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அந்த காலத்திலே ஜனங்கள் மேலே அன்பு வைத்தது மாதிரி கடைசி பரியந்தம் கர்த்தராகிய தேவன் அன்பு கூறக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். யூதாசை பற்றி தெரியும். யூதாசா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறான் என்றாலும் யூதாசு மேலும் கர்த்தராகிய தேவன் அன்பு கூறக்கூடியவராய் விளங்கினார். பேதுருதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க போகிறான் என்றாலும் கர்த்தராகிய தேவன் அவரை மெய்யாகவே நேசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். சீஷர்கள், எல்லா விதமான சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனியாக விட்டு ஓடி போயிடுவாங்க என்றாலும் அவர்கள் மேலும் கர்த்தராகிய தேவன் அன்பு கூறக்கூடியவராய் விளங்கினார் என்றால் இந்த அன்பு பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அன்பாக காணப்படக்கூடிய ஒன்று. சாதாரணமாக மனுஷீகமான அன்பு, எனக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை நான் நேசிக்கிறது மனுஷீகமான அன்பு. என்னை வெறுக்கிறவனையும் என்னை கொலை செய்யக்கூடியவனையும் நேசிக்கக்கூடிய அன்பு, அதுதான் உண்மையான தேவ அன்பு. இந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறியும் அறிவுள்ள ஒரு
மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்கு தூரமானவர் கிடையாது, நமக்கு சமீபமான ஒரு தேவன் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தரை அறிய முடியாமல் காணப்படக்கூடிய தடை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பின் விகிதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதுதான் காரணம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்களும் நானும் அநேக விதமான உதவிகளை செய்கிறோம், அதுக்கு பேர் அன்பு இல்லை. அநேக விதமான என்னை மெய்யாகவே அழிக்கும்படிக்காக கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய மனிதனுக்கும் நன்மை செய்யக்கூடிய அன்பு, என்னை விரோதிக்கக்கூடிய மனிதனுக்கும் அன்பு செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவம், மட்டுமல்லாமல் என்னை கொலை செய்யும்படிக்காக வரக்கூடிய மனிதனையும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படிப்பட்ட அன்புள்ளவன் தான் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட ஆரம்பிச்சனால தான் பிதாவாகிய தேவனை எல்லா காலத்திலும் அறியக்கூடியவராய் இயேசுனுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு ஏன் இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பலவீனப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பு இல்லாத கிறிஸ்தவம். அன்பும் கிறிஸ்தவமும் எந்த காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத ஒன்று. இந்த உலகத்தில் அன்பை போதிக்கும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர, அன்பு என்கின்ற ஒரு பரிமாணம் நம்முடைய வாழ்க்கை விட்டு மெய்யாகவே போய்விட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் பிளஸ் அன்பு. அப்படி இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் ஒன்றாக இணைத்தால் மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவன் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பினுடைய விகிதம் எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? மெய்யான தேவ அன்பு, நீங்களும் நானும் யோசித்து பார்க்க முடியாத ஆழமான அன்பு எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும்? நம்முடைய மனசுக்குள்ள நம்மளே யோசித்து பார்க்க ஆரம்பிச்சா, ஒரு பலனை எதிர்பார்க்காமல் நீங்களும் நானும் அன்பு கூறவே மாட்டோம். ஏதாகிலும் ஒரு காரியம் அவங்கள்ட்ட ஏதாகிலும் ஒரு உதவி வரும் என்பதற்காக நீங்களும் நானும் அவர்களை நேசிப்போமே தவிர, எந்த பலனும் எதிர்பாராத அன்பை எந்த இடத்திலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. இந்த அன்பு எப்போ வர முடியும் சொன்னால், ஆவியானவராகிய தேவனுடைய உதவினாலும் ஒத்தாசையினாலும் மட்டும்தான் இந்த அன்பினுடைய அகலமான ஆழமான காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து உணர முடியும், அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக, இந்த ஆவியானவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. மூன்றாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது என்ன வருகிறது? தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடியவனுக்கு எல்லா விஷயத்திலும் கர்த்தராகிய தேவனை அவன் நம்பணும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல நம்பிக்கை இல்லாத எந்த இடத்திலும் கர்த்தராகிய தேவன் கிரியைகளை நடப்பிக்க மாட்டார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகின்றார். அவருடைய சொந்த ஊருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். எல்லா இடத்திலும் பெரிய பெரிய அற்புதங்கள் உருவாக்கப்பட்டது. சொந்த ஊருக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கு ஒரு அற்புதம் உருவாக்கப்படாமல் இயேசு கிறிஸ்து திரும்பி வர்றார். அந்த இடத்தில் காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்களால் இயேசு கிறிஸ்துவை நம்ப முடியாமல் போனதுனால், அந்த வசனமே அப்படி தான் எழுதியிருக்கும், அவர்கள் அவரை நம்பாமல் போனபடினாலே அங்கே அற்புதங்கள் ஒன்றையும் செய்யாமல் கடந்து போக ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளை செய்யணும்னா, கர்த்தராகிய தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமான காரியங்களை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரே ஒரு விஷயம், ஆண்டவராகிய தேவன் மேல் வைக்க வேண்டிய ஒரு முழு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் கர்த்தராகிய தேவனை கிரியை செய்யும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பு இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே நீங்கள் குறைவாக காணப்படுகிறது உண்டானால், எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சாத்தியமாக்கப்படுகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுதே, நீ விசுவாசித்தால் அது உனக்கு நடக்கும் என்று கர்த்தர் பேசுகின்றார். விசுவாசம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் மூல உபதேசம் என்று அழைக்கப்படக்கூடியது, அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த விசுவாசம் தான். இந்த விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகளையும் பலத்தையும் மெய்யாகவே உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் செய்திருக்கிறதை போல அநேக விதமான அற்புதங்கள் உருவாக்கப்படவில்லை என்று தெரியுமா? ஏதோ ஒரு பழைய கதைகளை நீங்களும் நானும் பேசிக்கொண்டே வருகிறோமே தவிர, இன்றைக்கு வரைக்கும் புதிய புதிய நிலைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படவில்லை என்றால், கடைசி காலத்திலே தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த நம்பிக்கை என்கிறது ஆத்தும நங்கூரமாய் காணப்படக்கூடியதும் ஆண்டவராகிய தேவனுடைய திரைகளுக்குள் நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியதுமான வல்லமையானது இந்த நம்பிக்கை.
இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருக்குள் அவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். அது வரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லாது இருக்கக்கூடிய வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது செயற்கரிய காரியத்தையும் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பெரிய யுத்தம், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணப்பட முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இப்போ யோசுவானுடைய தலைமையில் யுத்தம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டினுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம், அந்த நேரம் வருகிறது உண்டானால் யுத்தம் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நிறுத்திடணும். ஒருவேளை எதிரியினுடைய மார்பை துளைக்கும்படிக்காக உங்களுடைய அம்பை நீங்கள் எய்யக்கூடிய அந்த 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 ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பட்டயத்தை வைத்து நீங்கள், அதாவது அந்த எதிரினுடைய தலையை வெட்டக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா வெட்டிடக்கூடாது. சூரியன் மறைஞ்சுன்னா அதாவது பட்டயத்தை மீண்டும் நான் நம்முடைய, அதாவது அந்த அந்த இருப்பிடத்தில் கொண்டு வச்சுட்டு மறுநாள் தான் யுத்தத்திலே வர வேண்டும். அது அந்த நாட்களில் இஸ்ரவேலினுடைய சட்டம். இப்போ வெற்றியா தோல்வியான்னு சொல்லி தெரிய முடியாத ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு நேரம். ஒரு நேரத்தில் எதிரி படையினுடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த இஸ்ரவேலுடைய அந்த மக்களுடைய பலம் எல்லாம் மெய்யாகவே அந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள். திடீரென்று இஸ்ரவேல் மக்கள் மேலெழும்பக்கூடிய ஒரு நேரம். இந்த யுத்தம் இப்பொழுது மும்முரமாய் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இஸ்ரவேல் மக்கள் எதிரி படைகள் யாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு பார்க்குறாங்க, சூரியன் மெய்யாகவே அஸ்தமனத்தை நோக்கி கடந்து போகிறது. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? அந்த 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 யுத்தத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் நிறுத்திடணும், டெக்ளேர் பண்ணிடணும். இனி மறுநாள் தான் யுத்தத்திற்குள் வர வேண்டியது அவசியம். இப்போ இந்த ஜனங்கள் யாவரும் யோசிக்கிறாங்க, இந்த நேரம் இப்பொழுது நாம் இஸ்ரவேல் மக்களாகிய நாம் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். சூரியன் மட்டும் அஸ்தமிக்காமல் இருக்கிறது உண்டானால் நாம் நம்முடைய பலத்தை அதிகரித்து அந்த அந்த எதிரி படைகள் யாவற்றையும் அழிச்சிட முடியும். ஒருவேளை இந்த நேரத்தை நாம் இழக்கிறது உண்டானால் மீண்டும் எதிரிகள் தங்களுடைய பலத்தை மீண்டும் அதிகரித்து கொண்டு வந்து நாளை நம்மை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக வந்துடுவாங்க. ஆகவே இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க துரிதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சூரியன் அஸ்தமனத்தை நோக்கி தீவிரக்கக்கூடிய நேரத்தில் யோசுவாவினுடைய கண்கள் அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, இந்த சூரியன் இப்பொழுது கிபியோனின் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் அப்படியே தரித்து நெல்லுங்கள் என்று கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால சொல்லுகின்றார். இது எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். சூரியனை பார்த்து நில்லுன்னு சொன்னா எப்படி நிற்கும்? சந்திரனை பார்த்து நீ இங்கும் அங்கும் அசையாமல் அப்படி நில் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நம்பிக்கையிலே தேவனுடைய நாமத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தையினாலே, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே சூரியன் அங்கும் இங்கும் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் அப்படி நின்று போயிற்று. இன்னைக்கு அந்த அற்புதமெல்லாம் எங்கே போயிடுச்சு? அந்த வல்லமையெல்லாம் எங்கே? அந்த காரியங்கள் எல்லாம் உங்களால் மேலால் ஏன் செய்ய முடியல? நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்கிட்டோம். இந்த நம்பிக்கை எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வரும் பொழுதுதான் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகக்கூடியதாக விளங்கக்கூடியதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் வெறும் பேச்சல்ல பிரசங்கம், வெறும் ஊழியம் அல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நாட்களில் உலகத்தில் காணப்படக்கூடிய நிறைய ஜனங்கள் சாத்தானுடைய வல்லமைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கம் ஒரு நாளும் எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தை நிரூபிச்சு காண்பிக்கணும். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் வல்லமையிலே நிறைந்தவர் என்கிறதை நீங்களும் நானும் நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை எல்லா ஜனங்களும் அறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கோவிட் நோய் வரக்கூடிய அந்த நாட்களில் அநேக விதமான மக்கள் முடங்கி போன அந்த காலங்களில் உண்மையாகவே ஆண்டவராக தேவன் பேரில் நீங்களும் நானும் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது உண்டானால் அந்த கோவிட் வைரஸ் நோயை எதிர்த்து நிற்க நம்மளால முடிஞ்சிருக்கணும். ஏன் முடியலன்னு சொன்னால் நம்பிக்கையை நீங்களும் நாம் இழந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் சொல்லுகின்றார், எவைகளையும் சாதிக்க இந்த நம்பிக்கை ஒன்றை போதுமானதாக காணப்படக்கூடிய ஒரு வழி. எதையும் செய்ய முடியும் நம்மளால். எல்லா விதமான வழிகளையும் திறக்க முடியும், அடைக்கப்பட்ட பாதைகளை திறக்க முடியும், எல்லா விதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் ஜெயிக்க நம்மளால முடியும். அந்த வேத புத்தகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, அவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், எல்லா விதமான மதில்கள் யாவற்றையும் இடித்து போட ஆரம்பிச்சாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அக்னியின் உக்கிரத்தை அவர்கள் யாவரும் அவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவைகள் எல்லா விதமான காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? இந்த ஆண்டவராகிய தேவன் மேல் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா, ஏன்னா அந்த காலத்தில் காணப்படக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டிய நம்பிக்கை இன்னும் 10 மடங்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த நம்பிக்கை எப்போ வர முடியும்? பரிசுத்த ஆவியினுடைய முழு பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நம்பிக்கையில் பெருகும் மக்களாக,
நம்பிக்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை வந்துட்டு அப்படியே வந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டியது அவசியம். அதுதான் முக்கியம். ரொம்ப நமக்கு ஒவ்வொரு நாளுக்கு நாள் இந்த நம்பிக்கையினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் முடியும். உலகம் சாத்தானுடைய கரங்களிலே காணப்படக்கூடிய இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பலவிதமான காரியங்கள் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே நெருக்கி போடக்கூடியதாக. இப்ப ஆவிக்குரிய மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் உலகத்திலே காணப்படக்கூடிய கட்டுக்களை ஜெயிக்க அவனால முடியல. உலகத்தை பார்க்கும் பொழுதே அவன் பலவீனப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெயிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாமல் போனதற்கு காரணம் பலவீனமாய் காணப்படக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவியானவரே, நீர் எனக்குள் மீண்டும் இந்த நம்பிக்கையை மீண்டும் புத்துயிர் பெற்று எழும்பச் செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கையினுடைய வல்லமையினுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். நான் இந்த உலகத்திலே உடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். சும்மா நான் செய்தியில பேசக்கூடிய வார்த்தை போதாது. சும்மா ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்களை நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறது போதாது. இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனை விதமான அதிசயங்களை கர்த்தராக தேவன் செய்து காண்பித்தார் என்று பாருங்கள். மனுஷனுடைய யோசனைக்கும் மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை மரித்து 4 நாட்களாக்கப்பட்ட சடலத்தை கர்த்தராக தேவன் உயிரோடு கூட எழுப்பி வர பண்ணுகிறது உண்டானால் வேதத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அப்ப ஆண்டவராகிய தேவன் மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய லாசருவை உயிரோடு கூட எழுப்பி வர பண்ணுகிறது உண்டானால் நீங்களும் நானும் எத்தனையோ மக்களுக்கும் எத்தனையோ விதமான காலங்களுக்கு முன்பதாக மரணமடைந்த மக்களையும் கூட உயிர்ப்பித்து எழுந்து வர செய்ய நம்மால் முடியும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியல? நம்பிக்கையிலே குறைவாக காணப்படக்கூடிய தன்மை. இந்த நம்பிக்கையை பெருக்குகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவியானவராகிய தேவன் தரக்கூடிய அந்த மகா பெரிய நம்பிக்கையின் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இந்த கடைசி நாட்களில் தேவனை நிரூபிச்சு காமிச்சாதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்க நம்மளால முடியும். சும்மா வாய் பிரசங்கத்தில் தான் எதுவுமே சாத்தியமாக்கப்படுகிறது இல்லை. தேவனை நீங்களும் நானும் நிரூபித்து காண்பிக்கக்கூடிய எலியாக்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மகா பெரிய உன்னதமான காரியங்களை செய்யக்கூடிய கிதியோன்களாக, எப்தாக்களாக நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே வல்லமையான மக்களாக நிலை நிற்க முடியும் என்கிறது சந்தேகம் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்ணுகின்றேன். தீத்துவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள், முடிச்சிடலாம். நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்தார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள் வரும் பொழுது ஒரு புதிதாக்கப்படக்கூடிய அனுபவங்களை நீங்களும் நானும் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லணும். நேற்றைக்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் போரிடுகிறது முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு நான் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. ஏன்னா போராட்டத்தினுடைய வீரியம் ஒவ்வொரு நாளுக்கு நாள் வித்தியாசமாய் வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஜெயிச்சிடலாம். ஆனால் நாளைக்கு நான் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் என்னுடைய வல்லமைகள் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். புதிய ஒரு வல்லமை எனக்குள்ள வரணும். அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்னும் என்னுடைய வல்லமைகள் அதிகரிக்கப்படக்கூடியதாக, புதிதாக்கப்படக்கூடியதாக விளங்க வேண்டியது அவசியம். பழைய அபிஷேகம், பழைய வல்லமை, பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு இயங்கும் ஒரு மக்களாய் அல்ல, நாள்தோறும் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். கழுகை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கழுகானது செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியதாய் விளங்கக்கூடிய நல்ல ஒரு பறவை. இந்த கழுகு திடீர்னு சொல்லி ஒரு நாள் அது என்ன செய்யுமா, பெரிய ஒரு மலை முகட்டில் போய் உட்கார்ந்து கொள்ளும். 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அப்படி உட்கார்ந்து கொள்ளும். அது தன்னுடைய அலகுகள் யாவற்றையும், தன்னுடைய அந்த மூக்கு யாவற்றையும் பாறையில் போட்டு அப்படி கொத்தி மூக்கு எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் உடைத்துக் கொள்ளும். கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் உதிர்ந்து போக ஆரம்பிச்சது. இப்பொழுது அந்த கருகினால் எங்கும் அங்கும், அதாவது அது தன்னுடைய காலினால் தான் நடக்க முடியுமே தவிர பறக்க முடியாத ஒரு பறவையாக மாற்றப்பட ஆரம்பிக்கும். 40வது நாளுக்கு பிறகாக என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது? உதிர்ந்து போன சிறகுகளுக்கு பதிலாக புதிய சிறகுகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது முந்திலும் அதிக வல்லமையோடு பலத்தோடு இந்த கழுகுகள் மெய்யாகவே செட்டைகள் எடுத்து எழும்புகிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை. நாள்தோறும் புதிதாக
புதிதாக்கப்படும் பொழுதுதான், புதிய புதிய பலத்தை நாம் பெற ஆரம்பிக்கும் பொழுதுதான் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை, சோதனைகளை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் நேற்றைய ரசம் நமக்கு இன்றைக்கு நமக்கு போதுமானதல்ல. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நேற்றுக்கு நான் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டேன், அதோடு கூட நான் நிற்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நேற்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பல மணி நேரங்கள் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு 2 மணி நேரம் நான் இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதை காட்டிலும் இன்னும் ஒரு புதிய அனுபவம், ஒரு படி நான் மேலே போகணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் 3 மணி நேரம் விடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய், இப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் சாதிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் சாதிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள். பெரிய காரியத்தை சாதிக்கணும். அவர்கள் சாதாரணமான ஒரு விஷயத்தை அல்ல. ஒரு தாவீது ஆண்டவருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் ரட்சிக்கக்கூடிய பெரிய சாதிப்பை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உருவாக்கி முடித்தார். ஒரு எலியா என்கின்ற மனிதன், பாடுள்ள மனிதனாய் காணப்படக்கூடிய அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தக்கதான பெரிய காரியங்களை சாதித்து முடித்தார். ஒரு ஏனோக்கி என்கிற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரோடு கூட சஞ்சரித்து அப்படி கர்த்தரோடு கூட கடந்து போக ஆரம்பிச்சிட்டார். பெரிய காரியத்தை சாதிச்சார். ஆண்டவராக தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். இவ்வளவு வருஷம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குன்னு சாதித்தது என்ன செஞ்சிருக்கீங்க கர்த்தருக்குன்னு? ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். கர்த்தருடைய காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். கர்த்தர்னா யார் எனக்கு தெரியும். கர்த்தருடைய அந்த தன்மை என்றால் எப்படி என்பதை பற்றி நான் மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வியை நீங்களே உங்களுடைய மனதின் ஆழத்தில் கேட்டு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் சாதித்தது என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் சாதிக்கிறதுனா சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மக்களால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும். நாம் யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை நீங்களும் நானும் உருவாக்கி முடிச்சிருக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் மனிதனுடைய செயல்களுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவர். அவருடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் சாதாரணமான விஷயங்களை நீங்களும் நானும் உருவாக்குகிறது உண்டால் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய யோசனைக்கும் விருப்பத்திற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மக்கள். ஒரு யோசுவா சாதித்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு செய்த காரியம் என்ன யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவருடைய நாமத்தினால என்ன காரியத்தை, ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகின்றது நாளில் நான் உன் கையில் அவ்வளவு பெரிய வரங்களை தந்திருந்தேன், கிருபையை தந்திருந்தேன், இரக்கங்களை தந்திருந்தேன். தானியேலுடைய கரங்களை அந்த வரங்கள் யாவற்றையும் தந்திருந்ததுனால அவன் என்னுடைய நாமத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டி பேசாம உட்கார்ந்திருந்தார். சிங்கத்துக்கு முன்னால் அவ்வளவு பசியோடு கூட காணப்படக்கூடிய சிங்கத்திற்கு முன்பதாக எந்த சேதமும் இல்லாமல் அந்த மனிதன் ஜீவனோடு கூட காப்பாற்றப்படக்கூடிய பெரிய காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தராகிய என்னோடு கூட சஞ்சரித்து பல விதமான காரியங்களை, இனி வரக்கூடிய உலகத்தை பற்றி, இனி வரக்கூடிய காலங்களை பற்றி, சாத்தானுடைய ஆளுமைகளை பற்றி, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யங்களை பற்றி கேட்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் அறிந்து எல்லா ஜனங்களுக்கும் எழுதக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். உன்னை நான் இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சேன், நீ எனக்கென்று சாதித்து என்னன்னு சொல்லி கர்த்தர் கேட்டா நீ என்ன பதில் சொல்ல போறீங்க? கர்த்தர் கேட்கக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று செய்யுங்கள். ஆவியானவராகிய தேவனுடைய கரங்களில் இந்த நேரத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னை எப்படியாகிலும் உருவாக்கும் ஆண்டவரே, நான் கர்த்தருக்கென்று எதையாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு தரைமட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த காலமெல்லாம் போதும். ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலமெல்லாம் போதும். ஒரு குறைவான காலங்களின் ஊடாக கடந்து போன நாட்கள்லாம் போதும். நான் கர்த்தருக்குன்னு எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது அந்த மனுஷிகத்தினுடைய அந்த நினைவுக்கு உட்பட்டதாய் அல்ல. பெரிய காரியங்களை சாதிக்க நீர் என்னை அழைத்தது உண்டானால் இந்த காரியத்தின் ஊடாக நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த ஆவியானவருடைய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள பிரசன்னத்தை நோக்கி நாம் வருந்தி அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உருவாக்கி தம்முடைய சித்தத்தின்படி அவர் உங்களை வணைந்து செயற்கரிய காரியத்தை செய்யும்படிக்காக 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே பூமியில எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிடலாமா? இத்தனை பேர் நாம் ஒருமனமாக காணப்படுகிறது உண்டானால் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். ரட்சிக்கப்படாத இந்த உலகம் ஒரு வினாடியில் ரட்சிப்பின் ஊடாக கடந்து போயிடும். சாத்தானுடைய ஆளுமை உலகத்திலிருந்து முற்றிலும் துரத்தப்படக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே போதும், அவைகள் எல்லாம் உண்டாக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினாரே. இத்தனை பேர் ஒருமனப்பட்டு நாம் கூடி வந்திருக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் சாதிக்கக்கூடாத காரியம் என்ன இருக்க முடியும்? எவைகளையும் மேற்கொள்ளவும், எவைகளையும் அடைக்கவும், எவைகளையும் திறக்கவும், எவைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனை நோக்கி அழைத்துக் கொண்டு வரவும் நம்மால் ஆகும் என்று பரிசுத்தமுள்ள ஆவியானவர்
ஆவியானவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆவியானவராகிய தேவனை வருந்தி கூப்பிடுங்க. ஆவியானவரே, என்னை நீர் உருவாக்கும், என் மேல் உம்முடைய கிருபையினை தாரும், உம்முடைய செட்டைகள் என் மேல் இந்த வேளையில், இந்த ராத்திரி வேளையில் விரிக்கப்பட வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தின் மறைவிலே நான் மெய்யாகவே கர்த்தாவே நான் மறைய வேண்டும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை மெய்யாகவே சுமக்கக்கூடியதாய் விளங்க வேண்டும். அபிஷேகத்தை காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டும். ஒரு இமைப்பொழுது கூட நான் உம்மை மெய்யாகவே வெறுமனை விட்டு விடாமல் ஒவ்வொரு வினாடியும் நான் உம்மை பயன்படுத்தி உமக்குள் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எதற்காக இந்த உலகத்திலே நான் உண்டாக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் செய்து முடிக்க இன்றைக்கு நான் என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா இந்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டாயம் இந்த இரவு வேளையிலே சந்திக்க போகின்றார். சற்று நாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகின்றோம். மற்றபடி நம்ம கர்த்தருடைய நாமத்தினால உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. தயவு செஞ்சு யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் கொஞ்சம் அமைதியாக நம்ம இருக்க போகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தர் உங்கள் நடுவிலே அசைவாடுகிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதுனால இல்ல, நீங்களே இந்த காரியங்களை அனுபவிக்க போறீங்க. தயவு செய்து இங்க நம்ம அதாவது இது இந்த வெளியே நம்ம போக வேண்டாம். ஒருவேளை நீங்க போகிறது உண்டா நீங்க வெளியே நீங்க நின்று கொள்ளுங்கள். தயவு செய்து கொஞ்ச நேரம் மட்டும் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க போகின்றோம். கொஞ்ச நேரம் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிக்குங்க. இருதயத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவரை நோக்கி நாம் வருந்தி நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஆவியானவரே, எங்களை சந்திக்கும்படி இறங்கி வாரும் என்று சொல்லி நீங்க உள்ளத்தின் ஆழத்தை திறந்து, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய மனம் போன போக்கும்படி நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் ஆகிலும் உமக்கு பிரியமாய் நான் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆவியானவராகிய தேவன் என்னை உருவாக்கும்படிக்காக இந்த ராத்திரி வேளையிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானா நான் உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போறது கிடையாது. நீங்க தான் இப்ப கூப்பிட போறீங்க. ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு தொலைதூரமானவர் அல்ல. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணக்கூடியவர். அவர் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் உங்களுக்குள் மெய்யாகவே அசைவாடக்கூடிய தேவன். நீங்கள் அவரை கூப்பிடுவதற்கு ஒரு தடையுமே கிடையாது. அவர் நோக்கி இப்ப நீங்க கூப்பிட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா தடைகளையும் உடைத்து ஆவியானவராகிய தேவன் நமக்குள் இறங்கி வருகிறதை பார்க்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. கொஞ்ச நேரம் இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி மட்டும் உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சில பேர் இப்ப ஆவியானவராகிய தேவனுடைய வல்லமைகளை இப்ப நீங்க பெற போறீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் மேல் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறது உண்டானால் பக்கத்தில் இருக்கவங்க யாருமே அவங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாரும் கண்களை முடிக்க. தயவுசெய்து நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த வல்லமை நீங்க இழந்து போயிருவீங்க. கர்த்தரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி, ஆவியானவரே எனக்குள் இறங்கி வாரும், எனக்குள் இறங்கி வாரும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல துயர தொடியோடு கூட சத்தத்தை உயர்த்தி இப்ப நீங்க கூப்பிடுங்க. மற்றவங்க பக்கத்துல இருக்கவங்க யாருடைய சத்தத்தை நீங்க கவனிக்காதீங்க. நீங்களும் ஆவியானவராகிய தேவனை நீங்கள் தனியாக சந்திக்கிறது உண்டானால் அவற்றை என்ன பேச போறீங்க? அவருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை திறந்து சொல்லுங்க. எனக்குள் வந்து என்னை உருவாக்கும் ஆவியானவரே, என்னை சத்தியமான பாதையில் நடத்துங்க. அன்பு நிறைந்தவனா என்னை உருவாக்குங்க. என் மேல உங்க கிருபை வந்து இறங்கணும் ஆண்டவரே. இந்த ஆவியானவராகிய தேவனுடைய அசைவாடுதல இப்ப நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிறவர் தான். ஆனால் பல நேரங்கள்ல நான் உம்முடைய எல்லா விதமான பலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய நான் விளங்கிட்டேன். உம்முடைய கர்த்தாவே அந்த அபிஷேகத்தின் வல்லமைகளை நான் மெய்யாகவே புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிச்சிட்டேன். இனி ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய தொடுதல் எனக்குள் வல்லமையாய் இறங்கி வரும்படிக்காக உம்மை நோக்கி அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க உங்களுக்குள் தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி வருகிறது. இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சில பேருக்குள் கர்த்தராகிய தேவனுடைய மென்மையான தொடுதல் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். Thank you my Father. கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி விருப்பப்படுகின்றார். கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தின் மகிமையினால் மீண்டும் உங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். தேவனுடைய வல்லமைகளுக்கு நேராக இருதயத்தை திறந்து ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அசைபாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியின் பலம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். உள்ளத்தை தரங்க. கர்த்தர் இந்த வெளியிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். சில பேருக்குள் அநேகம் தரிசனத்தினுடைய காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சில பேருக்கு அந்நிய பாஷையில மாற்றங்கள் வருகிறதை பார்க்கிறேன். சில பேருக்கு ஆண்டவராகிய தேவன் பலவிதமான வெளிப்பாடுகளை தருகிறதை பார்க்கிறேன். சில பேருடைய கண்களுக்கு முன்பதாக அக்கினி பிளம்பை போல
போல கர்த்தருடைய பிரசனம் எரிந்து கொடுக்கிறதை போல ஒரு காட்சியை உங்களுடைய கண்கள் பார்க்கிறது நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். கர்த்தராக தேவன் உங்களை சந்திக்கிறார். கர்த்தராக தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார். கர்த்தராக தேவனுடைய மகிமை இப்பொழுது அந்த மகிமைக்கு நேராக விட்டுக் கொடுங்க. இப்ப அந்த மகிமைக்கு நேராக விட்டுக் கொடுங்க. விட்டுக் கொடுக்கிறது உண்டானால் தேவன் உங்களை உருவாக்கும்படிக்காக ஆவியானவராக தேவன் வல்லமையாய் தேங்க்யூ மை ஃபாதர் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல உங்களுக்குள்ள அவர் இறங்கி வருகிறது. இப்ப நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. நான் சொல்றதுனால அல்ல, நீங்களே இப்ப அனுபவிக்க போறீங்க. நீங்களே இப்ப அனுபவிக்க போறீங்க. ஊற்றும் ஆவியானவரே, ஊற்றும் ஆவியானவரே, யார் யாரெல்லாம் ஆயத்தமாய் காணப்படுகிறார்களோ ஒருவரையும் விட்டு விடாதீங்க. ஒருவரையும் விடாதீங்க. ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொருவரின் மேலும் உங்களுடைய அதீதமான வல்லமை, உங்களுடைய அதீதமான பலம் இந்த உலகத்திலே இனி வரக்கூடிய நாட்களிலே நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக வந்து இறங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. மௌனமா இருக்காதீங்க. வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. நீங்க கூப்பிட கூப்பிட உங்களுக்கு அருகாமையிலே தேவனுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. இப்ப நீங்க அனுபவிச்சு பார்க்கறீங்க. இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க விசுவாசிக்கிறது உண்டானா இதோ உங்களுடைய வலது கருத்தை உங்களுக்கு முன்னால் நீட்டி பாருங்க. கர்த்தராக தேவனுடைய அங்கியின் தொங்கல் உங்களுக்கு முன்பதாக மெய்யாகவே நிற்கிறது. உங்களுடைய தேங்க்யூ மை ஃபாதர் உணர்வின் மூலமாக நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியின் பலம் உங்களுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். பல பேருக்குள்ளாக தேவனுடைய பிரசனத்தின் மகிமையை அவர்கள் இந்த வேளையிலே பெற ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தம்முடைய வல்லமை உங்கள் மேல் ஊற்றும்படிக்காக, தம்முடைய கிருபை உங்கள் மேல் அதிகரிக்கப்படும்படிக்காக இனி கடைசி கால சாட்சிகளாக நீங்கள் இருக்கத்தக்கதான புதிய வல்லமையும் பலத்தையும் தரும் முகாந்திரமாக தேவனுடைய பிரசன்னம் அந்த தொழில் உங்களுக்கு அருகாமல் இருக்கிறத பார்க்கிறேன். வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய மகிமை இதோ உங்களுக்குள் பல பேர் இப்ப கர்த்தருடைய மகிமையை இப்ப பெறாங்க. ருசி பார்க்கறீங்க. கர்த்தராக தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய பலம் உங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறத பார்க்கிறேன். நிரப்பம் ஆண்டவரே, நிரப்பம் ஆண்டவரே, ஒரு தெரி விடாதீங்க, ஒரு தெரி விடாதீங்க, ஒரு தெரி விடாதீங்க, ஒரு தெரி விடாதீங்க. இப்ப கர்த்தராக தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார். பல பேர் இப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிறீங்க. நன்றி, 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 நன்றி. நீங்க கூப்பிட கூப்பிட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வல்லமையாய் மகிமையாய் மகிமையாய் மடை திறந்த வெள்ளம் போல இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் நிரப்பிக் கொண்டு வருகிறார், நிரப்பிக் கொண்டு வருகிறார், நிரப்பிக் கொண்டு வருகிறார். வெற்றுங்க, வெற்றுங்க. கர்த்தர் எப்படி இயக்குகிறார் அந்த காரியங்களின்படி விட்டுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார், வணைய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். கர்த்தராக தேவன் இந்த கடைசி கால சாட்சிகளாய் உங்களை எடுத்து நிறுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவி நிறைவு பல பேருக்குள் அக்னியை போல நிரப்பிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். தேங்க்யூ மை ஃபாதர். தாங்க முடியாத புகையை போல, தாங்க முடியாத பலத்த சுழல் காற்றை போல தேவனுடைய அபிஷேகத்தின் பலம் நிரப்பிக் கொண்டு வருகிறது பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவியினுடைய நிறைவு. நன்றி, நன்றி. ஒருவரை விடாதீங்க, ஒருவரை விடாதீங்க. இந்த அறை எங்கிலும் தேவனுடைய ஷெக்கினாவின் மகிமை இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னும் கட்டுப்படுத்தப்பட முடியாத கர்த்தருடைய வல்லமை, இன்னும் கட்டுப்படுத்தப்பட முடியாத தேவனுடைய பிரசன்னம், கட்டுப்படுத்தப்பட முடியாத ஆவியினுடைய நிறைவு ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பற்றி பிடிப்பதாக இந்த கடைசி காலத்திற்கு இந்த பலம் எங்களுக்கு போதாது கர்த்தாவே. இன்னும் நாங்கள் பலமுள்ளவர்களாய் மாற்றப்படக்கூடிய அபிஷேகம் ஒவ்வொருவரின் மேலும் வல்லமையாய் வல்லமையாய் இன்னும் வல்லமையாய் இன்னும் அதிக வல்லமையாய் இன்னும் அதிகமான வல்லமையாய் நிரப்பிக் கொண்டு வருவதாக, நிரப்பிக் கொண்டு வருவதாக. ஊற்றுமாவியானவரே, ஊற்றுமாவியானவரே, அநேகம் பேரின் மேலே கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நிரப்பிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். சில பேர்னால கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவிற்காக தேவனுடைய மகிமையினால் அவர்கள் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் என்ன செய்ய சொன்னாலும் அப்படி விட்டுக் கொடுங்க. ஒருவேளை பாடல்கள் வருகிறது உண்டான பாட்டு பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அந்நிய பாஷை வருகிறது உண்டான அந்நிய பாஷை பேசுங்க. என்ன காரியத்தை இயங்கும்படி கர்த்தர் சொல்கிறாரோ கட்டுப்படுத்தாதீங்க. கர்த்தராக தேவனுக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கிறது உண்டானால் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. நன்றி,
நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆவியின் பலம் நிரப்பிக்கொண்டு வருகிறதற்காக, நிரப்பிக்கொண்டு வருகிறதற்காக, அன்கன்ட்ரோலபிள் பவர் ஊற்றப்படுகிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை சோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. அன்றைக்கு மேல் வீட்டறை அசந்திதமாகுது, இன்றைக்கு இந்த அறை அசையும்படியாக இதோ உம்முடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி 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 நன்றி. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படிக்காக இவர்கள் ஒவ்வொருவரும் வல்லமையாய் புறப்பட்டு செல்லும்படியான புதிய வல்லமை நிரப்பிக்கொண்டு வருகிறதற்காக நன்றி 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 நன்றி. ஆவியாளராக தேவன் வல்லமையினால் மகிமையினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பிக்கொண்டு வருகிறதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் நிற்க, உலகத்தை கலக்க, கர்த்தருடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்க அநேகம் ஜனங்களை கர்த்தராக தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வருகிறதற்காக நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆவியானவரே.